ஓகே 1.3.40 ஓகே ஸ்ரீமத் பாகவதம் இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி நிக்ஷேசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மகத். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி நிக்ஷேசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மகத். ஓகே இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து இங்கிலீஷ் எப்படி ஸ்ரீமத் பாகவதம் இஸ் லிட்ரரி இன்கார்னேஷன் ஆஃப் காட். பகவானுடைய இலக்கிய அவதாரம். அது வந்து பகவான் வியாசதேவரால் ஏற்றப்பட்டது. இவரும் பகவானுடைய ஒரு அவதாரம் தான். இது வந்து எல்லா மக்களுடைய நன்மைக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. இதை படித்தாங்கன்னா எல்லாமே வெற்றி உண்டாகும், எல்லா ஆனந்தும் கிடைக்கும், முழுமையும் கிடைக்கும். ஓகே அது உள்ள முக்கியமான ஒரு நூல். ஆனால் அந்த நூலை படிக்கிறதுக்கு என்ன கிடையாது, நமக்கு மனசே வரமாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது இல்லையா? எப்போ தான் புரியும் ஒருத்தருக்கு? எப்போ வந்து பகவானுடைய நாமங்களில் ஆழமாக சொல்லி கேட்டு சொல்கிறாங்களோ, பகவானுக்கு தொண்டு பண்ணுறாங்களோ அப்போ தான் புரியும். இல்லைனா புரியவே புரியாது. இது ஓப்பன் சீக்ரெட் தான் இருக்கும், புக்கெல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், டைம் கூட இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியாது, நல்லா புரிந்து கொள்ள முடியாது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே இன்ட்ரெஸ்ட் எப்போ தான் வரும்? துன்பங்கள் வரணும், அப்புறம் பகவானுடைய தொண்டர்களுக்கு கொஞ்சம் தொண்டு பண்ணிடணும், அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணும். அல்டிமேட் குட் ஃபார் ஆல் த பீப்புள். இட் இஸ் ஆல் சக்ஸஸ்ஃபுல், ஆல் பிளிஸ்ஃபுல் அண்ட் ஆல் பர்ஃபெக்ட். ஓகே இந்த மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிரான்ஸ்லேஷன் பர்படி படிக்கலாம். ஓகே பிருந்தா மாராஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. ஆர்வம் பருப்பு ஒரே நிமிஷம் மாராஜி, ஒரே நிமிஷம். ஆர்வம் பருப்பு இது வச்சுருக்கீங்களா நீங்கள்? பேஜ் நம்பர் என்ன பிரபு? தமிழ் இதில். ஓகே பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள் பஸ். 208 நீங்கள் படிங்க பிரபு. நீங்கள் படிக்கவே இல்லை. ஸ்லோகம் வந்து 207 ஸ்லோகம் இல்லை, ஒன்லி டிரான்ஸ்லேஷன் பர்பட் படித்தா போதும். மொழிபெயர்ப்பு 208 படிங்க பிரபு. 208 இது 16வது அவதாரத்தில் பகவான் அதான பிரபு? அது இல்லை, இது 1.3.40. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருப்பாங்க பாருங்கள், 1வது காண்டம் 3வது சாப்டர் 40வது ஸ்லோகம் போட்டிருப்பாங்க பாருங்கள், தமிழ் புக்லேயும் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லையே, இதில் வந்து முதல் காண்டம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் வச்சுருக்கேன். ஆமாம் அதில் 3வது சாப்டர் போங்க. அது 40வது ஸ்லோகம். அதான் 208 பக்கம் நம்பர் 208 வந்து என்ன வருதுன்னாக்கா எந்த ஸ்லோ நம்பர் என்ன போட்டிருக்காங்க? ஸ்லோகம் வந்து நம்பர் என்ன போட்டிருக்காங்க? நம்பர் வந்து 21 போட்டிருக்காதுல்ல. 40 போங்க, 40 போங்க. பிரபாத புக் தானே வச்சிருக்கீங்க? பிரபாத பாகம் தானே? ஆமா 40வது ஸ்லோகம் போங்க. 21 40 போங்க. 1.3.40. எடுத்துட்டீங்களா? இதம் பாகவதம் அதான் அதோடைய இது படிங்க, டிரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்ட் படிங்க. படிங்க மொழிபெயர்ப்பு பொருள் ரெண்டுமே. ஸ்ரீமத் பாகவதம் மாசற்றதாகவும் வேத அறிவு மற்றும் சரித்திரம் ஆகியவற்றின் ஒளி பிரதிநிதித்துவமாகவும் இருக்கிறது என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவித்திருக்கிறார். பரமபுருஷ பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள பரம பக்தர்களின் வரலாறுகள் இதில் உள்ளன. ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இலக்கிய அவதாரம் என்பதால் இது அவரிலிருந்து வேறுபட்டதல்ல. பகவானை நாம் வழிபடுவதைப் போலவே ஸ்ரீமத் பாகவதத்தையும் நாம் மரியாதையுடன் வழிபட வேண்டும். இதனால் அதை கவனமாகவும் பொறுமையாகவும் கற்பதன் வாயிலாக பகவானின் ஆசிகள் நம்மால் பெற முடியும். பகவான் ஒளிமயமாகவும் ஆனந்தமாகவும் பூரண தத்துவமாகவும் இருக்கிறார். அதேபோல் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை ஒப்பிப்பதால் பரபிரம்மமான ஸ்ரீ கிருஷ்ணரின் ஞானத்தை நாம் பெறலாம். ஆனால் அதை நாம் ஆன்மீக குருவின் வாயிலாக பெற வேண்டும். பூரியில் தங்கியிருந்த பகவான் சைத்தன்யரை காண சென்றவர்களுக்கு பாகவதத்தை பாகவத புருஷரிடம் இருந்து கற்றறிய வேண்டும் என்ற அறிவுரையை பகவான் சைத்தன்யரின் அந்தரங்க காரியதரிசியான ஸ்ரீல சுரூப தாமோதர கோசாமி வழங்கினார். பாகவத புருஷரொருவர் தம் உணர்வு பெற்ற உண்மையான ஆன்மீக குருவாவார். மேலும் அவர் மூலமாக மட்டுமே பாகவத பாடங்களை கற்றறிந்து விரும்பிய பலனை ஒருவர்கள் அடைய முடியும்.
பகவானை நேரடியாக காண்பதால் பெறக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் பாகவதத்தை படிப்பதாலேயே ஒருவரால் பெற்றுவிட முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது நேரடியான தொடர்பினால் கிடைக்கக்கூடிய உன்னதமான நன்மை அனைத்தையும் அது கொண்டுள்ளது. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. இது படிங்க பிரபு. அது ஸ்லோகம் படிச்சுவீங்களா? ஸ்லோகம் படிச்சு இப்போ மொழிபெயர்ப்பு படிங்க. அடுத்ததா இதே நான் பாட்டியே படிங்க. இதம் பாகவதம் நாம இதம் பாகவதம் நாம புராணம் பரம சம்ஹிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ருஷிஹ நிஹஸ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மஹத். மொழிபெயர்ப்பு படிங்க. இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரமாகும். இது பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்டது. உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். மேலும் இது பூரண வெற்றி அளிப்பதும் பேரின்பம் அளிப்பதும் பரிபூர்ணமானதும் ஆகும். ஸோ இந்த மாதிரி சொல். தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. நீங்கள் படிச்சீங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸ்ரீமத் பாகவத க்ளோரிஃபை பண்ணி சொல்லியிருக்கான். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இதே மாதிரி தான் கிருஷ்ண ஸ்வதாம போகதே தர்ம ஞானவிதா கலோ நஷ்டம் திசாம் ஏஷா புராணோர்க்கோ அதுநோதித்தா. கிருஷ்ணர் போயிட்டார் இங்கேருந்து. அவர் போயிட்டார். ரிலீஜன் எல்லாமே அவரோட போயிடுச்சு. ஆனாலும் அப்போ கலியுகம்லாம் இருட்டாக இருக்குமே பார்த்தீங்கன்னா, இருள் சார்ந்திருக்குமேன்னு பார்த்தீங்கன்னா, பகவானோட ரூபத்தில் பாகவதம் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி சூரியன் வச்ச மாதிரி பாகவதம் வந்துச்சுன்றாங்க. ஸோ அதனால் பாகவதம் முக்கியமான ஒரு நூல். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. பர்சன் பாகவத்துலேருந்து ஒரு புராணம் பாகவத்தை நம்ம கற்றுக்கணும். ஸ்ரீமத் பாகவத்தை பர்சன் பாகவதம், ஒரு பர்சன் பாகவத்தை வந்து கற்றுக்கணும். ஓகே, அவர் பர்சன் பாகவதம் யார்? ஆன்மீக குரு. அப்படி தான் நம்ம முடியாது கற்றுக்க முடியும். அப்போ வந்து எல்லா விதமான நன்மைகளையும் அவர் பெற முடியும். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் அந்த ஸ்லோகம் படிக்கலாம். ஆசி ஸ்லோகம் படிச்சியா? ஃபஸ்ட்டு 1.3.40 ஹரணி படிக்கிறியா? அதுக்கு நீ படி. ஸ்கிரீன்ல கொஞ்சம் நல்லா காட்டுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம். நீங்கள் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. காட்டுக்கு பிரபு. போட்டேன். நல்லா தெரியலையே, கொஞ்சம் கிளியரா கொண்டு வாங்க. நல்லா போட்டேன். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சு, இப்ப தெரியல எதுக்கு பிரபு. நீங்க வாங்க. இப்போ அசி இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் நான். எவ்வளவு பெருசாக்கிட்டேன் பாருங்க. நீங்க இல்ல அது சரியா தெரியவே இல்ல. அதான் பிரபு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சிச்சு, இப்ப நல்லா தெரியலையே உங்களுக்கு. இருங்க, நான் இப்ப போட்டேனே. இருங்க, நான் ஸ்டாப் பண்றேன். இருங்க, இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். இப்போ திருப்பி ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப தெரியுது பிரபு. படிங்க. ஹரே கிருஷ்ணா. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சமீதம் உத்தம ஸ்லோகே கர்த்தம் சக்கர பாகவதம் ரிஷ அது என்னது? நிக்ஷேஷாய லோகஸ்ய லோகஸ்ய தானியம் ஸ்வஸ்தி அயனம் மஹத். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரவாயில்ல, இங்கிலீஷ் படிச்சிங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதம் பாவதம் நாமா புராணம் பிரம்ம சம்ஹிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி நிக்ஷ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மஹத். ஓகேங்களா? ஆசி படி. இதம் பாகவதம் நாமா புராணம் சம்ஹிதம். நல்லா பேச பண்ணிக்கோ. உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷி நிஸ்ரேயஸ்ய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மஹத். ஓகே, வெரி நைஸ். ஹரணி. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி நிஸ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மஹத். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, வசந்தி மாதாஜி படிங்க. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சமீதம் உத்தம ஸ்லோகே சரிதம் சகார பகவான் ருஷிஹி நிஸ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மஹத்.
அது மொழிபெயர்ப்பு மாத்திரம் பண்ணீங்க. இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரம் ஆகும். இது பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீல வியாச தேவரால் தொகுக்கப்பட்டது. உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். மேலும் இது பூரண வெற்றி அளிப்பதும் பேரின்பம் அளிப்பதும் பரிபூர்ணமானதும் ஆகும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஆர்வம் படிச்சாச்சு. இப்போ பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இதம் பாகவதம் நாமம் புராணம் பிரம்ம சமித்தம் உத்தம ஸ்லோகே சரிதம் சாகர பகவான் ரிஷிகி நிஸ்ரேய சாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மகத். மொழிபெயர்ப்பு. இந்த ஸ்ரீமன் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரமாகும். இது பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீலா வியாசதேவரால் தொகுக்கப்பட்டது. உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். மேலும் இது பூரண வெற்றி அளிப்பதும் பேரின்பம் அளிப்பதும் பரிபூரணமானதும் ஆகும். இது நிறைய இடத்துல கிளோஷன் பண்ணியிருக்காங்க. 19 கொடுத்துருக்காங்க. தமாலவனம் சுகிதாவதாரம் தமாதிதேவம் கருணாநிதானாம் தமாலவனம் சுகிதாவதாராம் அபார சம்சார சமுத்திர சேதும் பஜமே ஹபாவத ஸ்வரூபம். இந்த மாதிரி கிளோஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சம்சார சமுத்திரத்தை கடக்கக்கூடியது வந்து தமால வர்ணம், கிருஷ்ணனுடைய கலர். ஓகே, அந்த ஸ்ரீமத் பாகவத்தை குறிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்திலே 12வது கண்டவில் 12வது அத்தியாயத்தில் கடைசி இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின் பாராம்சமேகம் அமலம் ஞானம் பலம் கீயதே தத்ர ஞான விராக பக்தி சகிதம் நைஷ்கர்மியமாவிஸ்கதம் தச்சுன்வன் சுபதன் விசாரணபரோ பக்தியா விமுச்சேன்னரா. சரி, ஸ்ரீமத் பாகவதம் வந்து அமலம் புராணம், வைஷ்ணவ ரொம்ப பிரியமான புராணம். இதை வந்து யார் ஒருத்தர் ரெகுலராக படித்து கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான ஞானம் வைராகியம் எல்லாம் வந்து பக்தி எல்லாம் வந்து. ஓகே, அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தில் ஃபர்ஸ்ட் கண்டோலேயே 2வது ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் தர்ம ப்ரோஜிகைத்தமத்த பரமோ நிர்மச்சரானாம் சதா வேத்யம் வாஸ்தமத்ர வஸ்து சவிதம் தாபத்ரயோன்மூலம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் பரி ஈஸ்வர சத்யா ஹிருத்தவருத்தரே யத்ர கிருத்திவி சுஷ்யோசிதச்சனா. யார் ஒருத்தர் இதுக்கு டைம் கொடுத்து ரெகுலராக ஒரு இடத்துல படிக்கிறாங்களோ அவங்களுடைய இதயம் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். எல்லா கைத்தவத்தை வந்து இது விரட்டிடும். இதுதான் உண்மையான தர்மம், பாகவதம் தர்மம், பாகவத புராணம். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க 3ல் இன்னைக்கு மக்கள் பதவுகளித்தான் பலம் சுகுங்காத் அமர்தவசம் யுரம் பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நிவத்ததீயமானா பவஷராஷோத்தமனோபிராமா காவுத்தம ஸ்லோக குணானுபாதா குமாமஜேதா வினாபசிக்னான். இந்த மாதிரி பாவத்தை படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற 2 மக்கள் தான். ஒன்று தன்னைத்தானே கொல்லக்கூடியவன். அப்படி தன்னைத்தானே எப்படி கொல்ல முடியும்? பொருளுங்கட்சியிலே ஈடுபட்டுட்டே இருந்து தன் உடல் தான் பெருசு நினைச்சு தன்னைத்தானே கொல்லக்கூடியவன். அதே மாதிரி மிருகங்களை கொல்லக்கூடியவன் பசுஜா, அவனுக்கு தான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்கிறார். ஓகே, பரவேஷ்ட கர்ண ரந்தேனா ஸ்வானா பாவஸ்வரூபம் நிரோதி சமலம் கிருஷ்ணா சரிலச எதா சரத். இந்த மாதிரி பாவத்திலே நிறைய குளோரிஃபிகேஷன். இது ஒரு ஸ்லோகம் பாவத்தை குளோரிஃபை பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம அருமையாக வந்து நம்ம வந்து இந்த பாகவத்தை படிக்கணும். இது சனாதன கோஸ்வாமி இருக்காரு. கரெக்ட். சர்வசாஸ்திரா பிபியூசா சர்வ வேதைக்க சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாதே சர்வலோக திருப்பதா. அதில் அப்படியே வரும் மத்தேக வந்தோ மத் சங்கீன் மத் குரு மன் மகாதனா மன் நிஸ்தார்க மத் பாக்ய மத்தானந்த நமஸ்துதே. அது கடைசியில் எப்படி முடிப்பானா அசாது சாதுதாயின் அத்தினி சோச்சதாக்கரா ஹானா முஞ்ச கதாசின்மான் பிரேம்னா ஹிர்கந்தோஸ் புரா. என்னை மாதிரி உள்ள ஆண்களை, இந்த மாதிரி பாவப்பட்ட ஆண்களை வந்து அப்லிஃப்ட் பண்ணக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். தூக்கி நிறுத்தது. என்னுடைய தொண்டையும் என்னுடைய இதயத்தை விட்டு போய்கிறான் இங்கே தயவு செய்து அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். ஸோ அதனால் இந்த குளோரிஃபிகேஷன் நம்ம அடிக்கடி நான் வச்சுக்கணும். ஏன்னா பாகவதம் படிக்கும்போது பாகவத்தை வந்து இந்த நிவிருத்த தரிசேர் இந்த ஸ்லோகம்லாம் படிங்கன்றார் பிரபுபாதர். சேன் பண்ண முன்னால் இந்த ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகம் சொன்னால் இன்னொரு ஸ்லோகம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நிவிருத்ததேஷேருபகீயமானா பவோ சதாஷ்டோத்தமனோபிராமான் கா உத்தம ஸ்லோக குணானுபாதா துமாம் ஜேதா வினாபசிக்னா. இது 10வது கண்டம்.
1வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். இதை படிச்சுட்டு நீங்கள் சாண்ட் பண்ணிங்கன்னா சாண்டிங் இன்னும் நல்லா இருக்கும்ன்றார். அதே மாதிரி சாண்டிங் பண்ணும்போது ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த 4வது ஸ்லோகம். ஆமாம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாரி கௌர பக்தவந்தா. இந்த வந்து சாண்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுறோம். சாண்ட் பண்ணும்போது நம்ம ஒபீசியன்ஸ் பே பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாண்ட் பண்ணுறோம் ஹரிகிருஷ்ண மந்திரத்தை. இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஸ்ரீமத் பாகம் படித்தாலே நம்மளுடைய சாண்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ மலைவாசம் படிங்க பிரபு. हरे कृष्ण बाबूजी. हरे कृष्ण प्रभुजी. படிங்க. इदं भागवतं नाम पुराणं ब्रह्म संहितं उत्तम श्लोके सरितं चकार भगवान् ऋषिका निश्रेयसाय लोकस्य धन्यं स्वस्ति अयन மகத். மொழிபெயர்ப்பு: இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரமாகும். இது பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீல வாசுதேவரால் துவக்கப்பட்டது. உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். மேலும் இது பூரண வெற்றி அளிப்பதும் பேரின்பம் அளிப்பதும் பரிபூர்ணமானதும் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாதி படிக்கிறீங்க? இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் உத்தம ஸ்லோகச்சரிதம் சகார பகவான் ரிஷிஹி நிஸ்ரேய லோகஸ்ய தன்யம் ஸ்வாஸ்தியனம் மஹ. ஓகே, படிங்க, நீங்கள் படிங்க. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷி நிஸ்ரேஷ்ய சாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மகன். ஓகே, மொழிபெயர்ப்பு: இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரமாகும். இது பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீல வியாசதேவரால் துவக்கப்பட்டது. உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். மேலும் இது பூர்ண வெற்றி அளிப்பதும் பேரின்பம் அளிப்பதும் பரிபூர்ணமானதும் ஆகும். ஓகே, நம்ம இதை முடிச்சுக்க. எல்லாம் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் படித்தாச்சு. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து தமிழ் நியூவர், அதனால் நிறைய பேர் இன்றைக்கி வர முடியல. சரி, பரவாயில்ல. ஓகே, ஸோ எனக்கு கிளாஸ் கம்மியாக இருந்தாலும் நல்லா திருப்தியாக இருந்தது. ஸ்ரீமத் பாகம் படித்தோம், சேத்தன் படித்தோம். ஓகே, ஸோ எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். நாளைக்கு கிளாஸ் வந்து ஸ்ரீமத் பாகம் காலையில் இருக்கு 9:30. யாரெல்லாம் முடியாது ஜாயின் பண்ணுங்கள். சதானந்தி வசதி இருப்பாங்க. இப்போ வந்து எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தப்பஹேவஜ परिदानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. कोटि वैष्णव की श्री हरिदास ठाकुर की, श्रील प्रभुपाद की, टाइगर प्रेमानंदे. हरे कृष्णा. थैंक यू मच. நீங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள். ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்லிடலாம். கரெக்ட், ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். கிருஷ்ண பிரேமை கங்கை நீரை போன்று மிகவும் உண்மையானது. அது வந்து அமிர்த பெருங்கடலாகும். கரெக்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிருந்தா மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானின் திருநாமத்தை கவனமாக உச்சரிக்கும் போதிலும் யாருடைய இதயம் பரவசத்தை உணர்ந்து மாற்றம் அடையவில்லையோ, கண்களின் நீர் நிரம்பி இதம் அடையவில்லையோ, அத்தகைய இதயம் இரும்பினால் உருவாக்கப்பட்டது என்பது நிச்சயமே. வெரி நைஸ் மேம். தேங்க்யூ மேம். மலையாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யார் ஒருவர் துளசியை முகர்ந்து பார்க்கவில்லை என்றாலும், பகவானை காண்பதற்கு செல்லவில்லை என்றாலும் அவரது பிறப்பே பயனற்றது. ஹரே கிருஷ்ணா. பிறப்பே பயனற்றது. ஓகே, வெரி நைஸ். வசந்தி மாதாஜி உங்களுக்கு கருத்து இருந்தால் சொல்லலாம். வசந்தி மாதாஜி. ஆர்வம் பிரபு. உங்களுக்கு இது கருத்து இருக்கா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.